பல நண்பர்களுக்கு கோவா போகணும்னு ஆசை இருக்கு. அங்க போயிட்டு வரதுக்கு எக்கச்சக்கமா செலவாகணும், போகாமலே இருப்பாங்க. முன்னால இருந்த கோவா இப்ப கிடையாது. பட் கோவாவை விட ஒரு சூப்பரான பீச் தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. ஒரு 3900 ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா வந்து சுத்தி பார்த்துட்டு போகலாம். கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த வர்க்கலா பீச்சை எப்படி சுத்தி பார்க்கலாம், இங்க என்னென்ன பிளேசஸ் இருக்கு பாக்குறதுக்கு, எந்த டைம் நீங்க விசிட் பண்றது பெஸ்ட், ஃபேமிலி கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸா வந்தா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோல கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வர்க்கலா பீச்சை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் சீசன்ல வர்க்கலா பீச்சுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஃபாரினர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இந்த வர்க்கலா பீச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரி மந்த்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. இந்த வர்க்கலா பீச்சை என்னதான் நீங்க விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா பெஸ்ட் டைம் அப்படின்னா இந்த அப்கமிங் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டைம் நீங்க வரும்போது ரூம் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். முன்கூட்டி நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். பிப்ரவரி, மார்ச் அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். பட் அந்த டைமும் ஃபாரினர்ஸ் ஓரளவுக்கு இருப்பாங்க. இந்த வர்க்கலா நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ், ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பட் 3900 ரூபாய்க்கு நீங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வர்க்கலா பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மி பட்ஜெட்ல வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா கம்மி பட்ஜெட்ல சுத்தி பார்க்கலாம். இல்ல லக்ஸரியா சுத்தி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க அதுக்கேற்றபடி சுத்தி பார்க்க முடியும். இந்த வர்க்கலா பீச்சை நீங்க ரீச் பண்றதுக்கு ஈஸி வந்து ட்ரெயின் தான். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து வாரீங்க அப்படின்னா சென்னை டு வர்க்கலா சிவகிரிக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் ஸ்லீப்பர் கோச்ல பாத்தீங்கன்னா 500 வரும். அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 1000 rupees வரும். இது வேற வேற ஊர்ல இருந்து வாரீங்கன்னா பிரைசஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி கூட ஆகலாம். ஒன்ஸ் நீங்க வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோ இருக்கும். அந்த ஆட்டோல ஒரு ஆட்டோவை பிடிச்சிங்க அப்படின்னா 120 ரூபா கேட்பாங்க. உங்களை பாத்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃப் பீச்ல கொண்டு விட்டுருவாங்க. வர்க்கலா கிளிஃப் பீச் போகணும்னு சொன்னாலே கொண்டு விட்டுருவாங்க. ஸோ ஆட்டோவுக்கு போறதுக்கும் வரதுக்கும் ஒரு 240 ரூபா ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல. தென் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ரூமுக்கும் ஃபுட்டுக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2600 ரூபாய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டேல வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே ரேட் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீக் டேஸ் வர பாருங்க. நீங்க சோலோவா வரீங்கன்னா பிஜி ஹாஸ்டல்ஸ் கூட எடுத்துக்கலாம். அரௌண்ட் 500 to 800 குள்ளாலே முடிஞ்சிடும். இல்ல ரெண்டு பேரா வரீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1000, 1300, 1500 அதுவும் பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்றபடி வேரி ஆகும். அதே இது சீசன் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே ரேட் அப்படியே டபுள் ரேட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்க ரூம்ஸ் புக் பண்றது அந்த கிளிஃப் பீச் நியர்பை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நீங்க பீச் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க பட்ஜெட் ஒரு சோலோ டிராவலர் ஈஸியா வர்க்கலா பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறதுக்கு. பட் நீங்க ரெண்டு பேரை வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில எக்ஸ்பென்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்க ஃபேமிலி கப்பிள்ஸா வாரீங்க அப்படின்னா தனியா சுத்தி பார்க்க உங்களுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னா டூர் ஏஜென்டோட நம்பரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். சோ இவங்க வந்து மூணார், ஆலப்பி, வர்க்கலா பீச், கோவளம் பீச் இந்த மாதிரி கேரளா ரவுண்ட் ட்ரிப் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வேணும்னாலும் பக்காவா டூர் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. நீங்க அந்த பேக்கேஜ்ல கூட புக் பண்ணி நீங்க பக்காவா சுத்தி பார்த்துக்கலாம் கேரளாவை. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லயும் செக் இன் டைம் ஒரு 12 o'clock வச்சிருப்பாங்க ரூம். நீங்க நேரமே வந்துட்டீங்க அப்படின்னா கிளிஃப் பீச்சை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு ஒரு 12 o'clock நீங்க செக் இன் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன் ரூமை செக் இன் பண்ணிட்டு நீங்க ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 3 மணிக்கு மேல நீங்க பீச்சை சுத்தி பார்க்க கிளம்புங்க. ரொம்ப ஆஃப்டர்நூன் நீங்க வந்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிலா இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ஃபுட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஆப்போசிட்லேயே ஒரு சில கடைகள் எல்லாமே இருக்கு. அங்கிட்டு கூட ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க பார்சல் வாங்கிட்டு நீங்க வந்துக்கலாம். நீங்க கிளிஃப் பீச் பக்கம் ரெஸ்டாரண்ட் போனீங்க அப்படின்னா எல்லாமே ரேட் அதிகமா இருக்கும். பட் ரொம்ப தூரம் நீங்க வாக் பண்ணி கொஞ்சம் மெயின் ரோடு வந்தீங்க அப்படின்னா அங்க கடைகள் இருக்கு. அங்க நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிட்டுக்க முடியும். நீங்க வர்க்கலா பீச் சுத்தி பார்க்க ஓன் வெஹிக்கிள்ல வாரீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஹெலிபேட்னு சொல்லுவாங்க ஒரு பிளேஸ். அந்த ஸ்பாட்ல நீங்க வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிட்டு கிளிஃப் பீச் நீங்க சுத்தி பார்க்க போகலாம். வர்க்கலா பீச்சை பொறுத்த வரைக்கும் 2-3 வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸ்பெஷலி இங்க பேராகிளைடிங் பண்ணுவாங்க. பட் நான் இது வரைக்கும் வர்க்கலா பீச் நிறைய வாட்டி போயிருக்கேன். நான் போன டைம் எதுவுமே பேராகிளைடிங் பார்க்கல. மேபி நீங்க வர டைம் இருந்துச்சுன்னா பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சேஃப்டியா. தென் பீச்ல பண்ற ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இது நீங்க பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வரணும், அப்படி இல்லைன்னா ஈவினிங் வரணும். ஆஃப்டர்நூன் எல்லாமே நீங்க பண்ணா ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. இந்த கிளிஃப்ல நீங்க அப்படியே நடந்து போகும்போது ரைட் சைடு நிறைய கடைகளை நீங்க பார்க்க முடியும். நீங்க அதே ஸ்ட்ரைட்டா நீங்க ரொம்ப தூரம் நடந்து போகும்போது அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் சாண்டி பீச்சை நீங்க பார்க்க முடியும். பட் வர்க்கலா பீச் வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃப் பீச்சை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. பட் இந்த பிளாக் சாண்டி பீச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான பீச் அப்படின்னு சொல்லலாம். நான் போன வாட்டி வர்க்கலா பீச்சுக்கு வரும்போது ஃபாரினர்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க, தமிழ் மக்கள் கம்மியா இருந்தாங்க, இந்தியன்ஸும் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வர்க்கலா பீச்சுக்கு வரும்போது அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாரினர்ஸும் ஓரளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. பிளஸ் தமிழ் மக்கள்
நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த பீச்ல குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் குளிக்கலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்க போகும்போது நிறைய பேர் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் பீச்சுக்கு பக்கத்திலே கொடை போட்டு கோஸ்ட் கார்டு எல்லாமே அங்கங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஈவினிங் டைம் இந்த பீச்ல அப்படியே நீங்க ஒரு வாக் பண்ணி போறதும் செமையா இருக்கும். கிளிஃபுக்கு மேல நின்று அதை பார்க்கும்போது அந்த வியூ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஈவினிங் டைம் இந்த பீச்சுக்கு பக்கத்திலேயே கேம்ஸ் எல்லாமே பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயும் குட்டி பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மணல்ல எல்லாமே விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பாட்ல ஃபாரினர்ஸும் அந்த ஸ்பாட்ல கேம்ஸ் எல்லாமே பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாச்சும் பால் ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்பாட்ல நீங்க பிளே பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூவும் இல்ல. இந்த மாதிரி ஈவினிங் டைம் நீங்க அந்த பீச்சை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருட்டுற டைம் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க கிளிஃபுக்கு வந்துருங்க. மார்னிங் டைம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி நார்மலா இருக்கு. இந்த கிளிஃப் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் லைட் எல்லாம் போட்டு சூப்பரா உங்களுக்கு ஜகஜோதியா இருக்கும். ஒரு 7 மணிக்கு எல்லாம் அந்த கிளிஃப்ல அப்படியே நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த கிளிஃப்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. நீங்க நடக்கிறது பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு. ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். பட் ரேட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்ஸா இருக்கும். ஸ்பெஷலி நைட் டைம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி போட்டு அதுல வந்து மீன் வச்சிருப்பாங்க ஃப்ரெஷ்ஷா. இங்க இருக்க மீன் வெரைட்டிஸும் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து கடல் மீன் தான் வச்சிருப்பாங்க. பட் ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப அதிகமா தான் இருக்கும். பட் நீங்க எப்பவாவது ஒருக்கா தான் வர்க்கலா பீச் வாரீங்க அப்படின்னா, மெயினா வந்து நீங்க கப்பிள்ஸ் ஃபேமிலியா வாரீங்க அப்படின்னா நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சோலோவா வந்தா கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நீங்க தனியா வந்தீங்க அப்படின்னா ஒரு மீன் எல்லாமே உங்களுக்கு ஒரு 500 எல்லாமே கிடைச்சிடும். அந்த மீன் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு சாலட்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரை, நான் கேட்டா நான் கொடுப்பாங்க, இல்ல ரொட்டி கொடுப்பாங்க. அந்த மீனை பாதி குழம்பு வச்சு கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்ல ஃப்ரை பண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்க. நாங்க ஒரு பெரிய ஃபிஷ் வாங்கி இருந்தோம். அந்த ஃபிஷ் கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருந்துச்சு. பட் அதுக்கு கூடயே ஒயிட் ரைஸ், சாலட்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாமே காம்போ மாதிரி கொடுத்துட்டாங்க. டின்னரை வந்து அப்படியே நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாங்க பர்டிகுலரா வாங்கின ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஸ்டீம் ஃபிஷ். இதை வந்து ஸ்டீம் பண்ணி கொடுத்தாங்க. பக்காவா நல்லா இருந்துச்சு. நீங்க மீன் வாங்கும் போது அந்த மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மீனா தான் நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க. இதை குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு பார்கின் பண்ணா ஒரு 100-200 தான் கம்மி பண்றாங்க. ரொம்ப எல்லாம் கம்மி பண்ணல. அங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் வந்து ஆப்போசிட்ல போடுறது ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் போட்டிருக்காங்க. நீங்க அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு வரும்போது கூட உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட்ல வாங்கணுமோ அங்க நீங்க வாங்கிக்கலாம். பட் நாங்க பர்டிகுலரா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிருந்தோம். அங்கண்டே மீனை வாங்கி அந்த கொடுத்த உடனே அவங்க பக்காவா வாங்கி அப்படியே கொண்டு போயிட்டு நம்மகிட்ட டோக்கன் போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க ஒரு டேபிள்ல உட்கார சொல்லுவாங்க. அந்த டேபிள் நம்பர் அவங்க நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹுக் பண்ணி நமக்கு கொண்டு வருவாங்க. எப்படியும் எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. நாங்க வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். இங்க இருக்க மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஃபிஷ் வாங்கி